அன்பு தமிழ் உறவுகளுக்கும் வாகைச் சுடரின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த டிஆர்பியை நோக்கிய பயணத்துல கல்வி உளவியல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 9 பார்ட் 4 வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வரக்கூடிய நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. கல்வி உளவியல்ல அதிக மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு நாங்க உங்களுக்கு உதவுறோம். இன்னைக்கு யூனிட் 9 பார்ட் 4 வீடியோ கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் 9வது யூனிட்டோட தலைப்பு. இதுல இருக்கக்கூடிய 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு குயிக் மெட்டீரியல் அப்டேட். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் உங்களுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு வரல அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு நான் ட்ராக்கிங் ஐடி அனுப்பி இருக்கேன். இன்கேஸ் வேற யாராச்சும் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி நான் அனுப்புறேன். சோ முதல் கேள்வி, ஹில்டா தாபாவின் மாதிரியில் எத்தனை படிகள் உள்ளன? 7 படிகள் உள்ளன. ஹில்டா தாபாவின் மாதிரியில் எத்தனை படிகள் உள்ளன? 7 படிகள். தாபாஸ் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் how many steps? 7 steps. இரண்டாவது கேள்வி, கூற்று டைலரின் மாதிரியை விட தாபாவின் மாதிரி அதிக தூண்டல் தன்மையை கொண்டது. காரணம், தாபாவின் அணுகுமுறை குறிப்பிட்டவற்றிலிருந்து தொடங்கி பொதுமைப்படுத்தல்களை நோக்கி நகர்கிறது. சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். கூற்று டைலரின் மாதிரியை விட தாபாவின் மாதிரி அதிக தூண்டல் தன்மை கொண்டது. காரணம், தாபாவின் அணுகுமுறையை குறிப்பிட்டவற்றிலிருந்து தொடங்கி பொதுமைப்படுத்தல்களை நோக்கி நகர்கிறது. சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். Assertion, Taba's model is more inductive than Taylor's model. Reason, Taba's approach starts with specifics and moves towards generalization. The correct answer is A. Both A and R are true and R is the correct explanation of A. மூன்றாவது கேள்வி, இன்மை பாடத்திட்டம். இந்த நல் கரிக்குலத்துக்கு வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. பூஜ்ய கரிக்குலம், வெற்று கரிக்குலம், இன்மை பாடத்திட்டம், இன்மை கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்மை பாடத்திட்டம் என்றால் என்ன? வேண்டுமென்றே விலக்கப்பட்ட அல்லது தவிர்க்கப்பட்ட பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம். இன்மை பாடத்திட்டம் நல் கரிக்குலம் என்றால் என்ன? வேண்டுமென்றே விலக்கப்பட்ட அல்லது தவிர்க்கப்பட்ட பாடத்திட்ட உள்ளடக்கம். What is mean by the null curriculum? The curriculum content deliberately excluded or omitted. நான்காவது கேள்வி, ஒரு பாடநெறியின் முடிவில் நடத்தப்படும் இறுதி தேர்வு எதற்கான எடுத்துக்காட்டு? தொகுத்தறி மதிப்பீடு. ஒரு பாடநெறியின் முடிவில் நடத்தப்படும் இறுதி தேர்வு எதற்கு எடுத்துக்காட்டு? தொகுத்தறி மதிப்பீடு. A final exam at the end of a course is an example of summative evaluation. ஐந்தாவது கேள்வி, தாபாவின் கூற்றுப்படி கலைத்திட்ட மேம்பாடு என்பது என்ன? பொதுமைப்படுத்துவதற்கு முன் மாதிரி அலகுகளுடன் தொடங்க வேண்டும். தாபாவின் கூற்றுப்படி கலைத்திட்ட மேம்பாடு என்பது என்ன? பொதுமைப்படுத்துவதற்கு முன் மாதிரி அலகுகளுடன் தொடங்க வேண்டும். தாபா emphasized that curriculum development should begin with pilot units before generalizing. ஆறாவது கேள்வி, தாபா மற்றும் டெய்லர் மாதிரிகளுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்ன? தாபா தொகுத்தறிதல் முறையானது, டெய்லர் பகுத்தறிதல் முறையானது. தாபா மற்றும் டெய்லர் மாதிரிகளுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்ன? தாபா தொகுத்தறிதல் முறையானது, டெய்லர் பகுத்தறிதல் முறையானது. The main difference between Taba and Taylor models is Taba is inductive, Taylor is deductive. ஏழாவது கேள்வி, தாபாவின் படிநிலைகளை அவற்றின் விளக்கங்களுடன் பொருத்தவும். இதுக்கு சரியான விடை ஏ. 1க்கு பி, தேவையை கண்டறிதல் அப்படிங்கிறது தேவையை அடையாளம் காணுதல். குறிக்கோள்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது மாணவர்கள் ஏன் கற்க வேண்டும் என்பதை தீர்மானித்தல். உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது பொருத்தமான பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தல். உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல் அப்படிங்கிறது உள்ளடக்கத்தை தர்க்க ரீதியாக வரிசைப்படுத்துதல். Match Taba steps with their description. Diagnosis of needs, identifying learning requirements, formulation of objectives, determining what students should learn,
selection of content, choosing appropriate subject matter, organization of content, arranging content logically. எட்டாவது கேள்வி சிஐபிபி கூறுகளையும் அவற்றின் மதிப்பீட்டு கேள்விகளையும் பொருத்தவும். இதற்கும் சரியான விடை ஏ. சூழல் நாம் ஏன் செய்ய வேண்டும், உள்ளீடு நாம் அதை எப்படி செய்ய வேண்டும், செயல்முறை நாம் திட்டப்படி செய்கிறோமா, விளைவு திட்டம் வெற்றி அடைந்ததா. Match the CIPP components with their evaluation questions. The correct answer is A. Context, what should we do? Input, how should we do? Process, are we doing it as planned? Product, did the program work? அப்போ இந்த காலம் ஏல கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாலும் தான் இந்த CIPP அப்படின்னு நம்ம சொல்றோம். கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்பதாவது கேள்வி, ஸ்டஃபில் பீமின் சிஐபிபி மாதிரியில் விளைவு மதிப்பீடு முதன்மையாக எதில் கவனம் செலுத்துகிறது? விளைவுகளையும் செயல்திறன்களையும் மதிப்பிடுதல். ஸ்டஃபில் பீமின் சிஐபிபி மாதிரியில் விளைவு மதிப்பீடு முதன்மையாக எதில் கவனம் செலுத்துகிறது? விளைவுகளையும் செயல்திறன்களையும் மதிப்பிடுதல். In Stufflebeam's CIPP model, product evaluation primarily focuses on evaluating outcomes and effectiveness. பத்தாவது கேள்வி, சிஐபிபி மாதிரியில் சூழல் மதிப்பீடு என்பது எதை உள்ளடக்கியது? சூழல் தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளை மதிப்பிடுதல். சிஐபிபி மாதிரியில் சூழல் மதிப்பீடு என்பது எதை உள்ளடக்கியது? சூழல் தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளை மதிப்பிடுதல். Context evaluation in CIPP model involves assessing environmental needs and conditions. 11வது கேள்வி, சிஐபிபி மாதிரியில் உள்ளீடு மதிப்பீடு எதை ஆராய்கிறது? குறிக்கோள்களை அடைவதற்கு வளங்கள், மாற்று வழிகள் மற்றும் திட்டங்கள். சிஐபிபி மாதிரியில் உள்ளீட்டு மதிப்பீடு எதை ஆராய்கிறது? குறிக்கோள்களை அடைவதற்கு வளங்கள், மாற்று வழிகள் மற்றும் திட்டங்கள். Input evaluation in CIPP model examines resources, alternatives and plans for achieving objects. 12வது கேள்வி, சிக்கலை மையமாக கொண்ட பாடத்திட்டத்தின் ஒரு முக்கிய நன்மை என்ன? மாணவர்களின் ஊக்கத்தை அதிகரித்து அறிவை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. சிக்கலை மையமாக கொண்ட பாடத்திட்டத்தின் ஒரு முக்கிய நன்மை என்ன? மாணவர்களின் ஊக்கத்தை அதிகரித்து அறிவை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. A major advantage of the problem-centered curriculum is that it increases student motivation and promotes the application of knowledge. 13வது கேள்வி, மைய பாடத்திட்டம் மற்றும் திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் ஆகியவற்றை எதில் வேறுபடுகின்றன? மைய பாடத்திட்டம் பொதுவாக அறிவிலும், திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் வெளிப்படுத்தக்கூடிய திறனிலும் கவனம் செலுத்துகின்றன. மைய பாடத்திட்டம் மற்றும் திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் ஆகிய இரண்டும் எதில் வேறுபடுகின்றன? மைய பாடத்திட்டம் பொதுவாக அறிவிலும், திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் வெளிப்படுத்தக்கூடிய திறன்களிலும் கவனம் செலுத்துகின்றன. The core curriculum and competency-based curriculum are different in that core focuses on common knowledge, CBC focuses on demonstrable skills. 14வது கேள்வி, முக்கிய பாடங்களில் அடிப்படை அறிவின் முறையான வளர்ச்சியை புறக்கணிக்கும் சாத்திய கூறுகளாக எந்த பாடத்திட்ட முறை விமர்சிக்கப்பட வாய்ப்புள்ளது? செயல்பாட்டு அல்லது அனுபவ முறை. முக்கிய பாடங்களில் அடிப்படை அறிவின் முறையான வளர்ச்சியை புறக்கணியும் சாத்திய கூறுகளாக எந்த பாடத்திட்ட முறை விமர்சிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது? செயல்பாடு அல்லது அனுபவ முறை. Which curriculum pattern is most likely to be criticized for potentially neglecting the systematic development of foundational knowledge in core subjects? Activity or experience pattern. 15வது கேள்வி, சிஐபிபி மாதிரியில் சூழல் மதிப்பீடு என்பது வரையறுக்கப்பட்ட சூழலில் உள்ள தேவைகள், சிக்கல்கள் மற்றும் சொத்துக்களை கண்டறிதல். சிஐபிபி மாதிரியில் சூழல் மதிப்பீடு என்பது வரையறுக்கப்பட்ட சூழலில் உள்ள தேவைகள், சிக்கல்கள் மற்றும் சொத்துக்களை கண்டறிதல். The context evaluation in the CIPP model involves identifying the needs, problems and assets within a defined environment. 16வது கேள்வி, கூற்று சிஐபிபி மாதிரி ஒரு விரிவான மதிப்பீட்டு கட்டமைப்பை வழங்குகிறது. காரணம்,
இது சூழல் முதல் விளைவுகள் வரையிலான அனைத்து அம்சங்களையும் முறையாக மதிப்பிடுகிறது. சரியான விடை ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டு உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நாம இது மாதிரி கூற்று கேள்விகளை புரிந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏவோட ஆன்சரே கொடுக்கிறோம். இதே மாதிரி எக்ஸாம்ல வருமா அப்படின்னா கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா நம்ம இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விகள் மூலம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் பதில் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி கொடுக்கிறோம். Assertion: CIPP model provides comprehensive evaluation framework. Reason: it evaluates all aspects from context to outcomes systematically. The correct option is A. Both A and R are true and R is the correct explanation of A. 17வது கேள்வி. மாணவர்களின் நிஜ உலக பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்க்கும் திறனை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் பாடத்திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரச்சனையை மையமாக கொண்டது. மாணவர்களின் நிஜ உலக சமூக பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்க்கும் திறனை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் பாடத்திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரச்சனையை மையமாக கொண்டது. A curriculum that focuses on developing students' ability to analyze and solve real-world societal issues is best described as problem-centered. 18வது கேள்வி. CIPP மாதிரியின் முதன்மை நோக்கம் என்ன? திட்ட மேம்பாட்டில் முடிவெடுப்பதை மேம்படுத்துதல். CIPP மாதிரியின் முதன்மை நோக்கம் என்ன? திட்ட மேம்பாட்டில் முடிவெடுப்பதை மேம்படுத்துதல். The primary purpose of CIPP model is to improve decision making in problem development. 19வது கேள்வி. பின் வருவனவற்றில் எது CIPP மாதிரியின் கூறு அல்ல? செயல்திறன். பின் வருவனவற்றில் எது CIPP மாதிரியின் கூறு அல்ல? செயல்திறன். முன்னாடியே ஏற்கனவே ஒரு கேள்வியில CIPP-க்கான விளக்கத்தை பார்த்துட்டோம். Which of the following is not a component of CIPP model? Performance. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு பதில் ப்ராடக்ட் அப்படின்னு வந்ததுன்னா அதுதான் CIPP மாடல். CIPP மாதிரியானது முதன்மையாக எதற்காக உருவாக்கப்பட்டது? திட்ட மதிப்பீடு. CIPP மாதிரியானது முதன்மையாக எதற்காக உருவாக்கப்பட்டது? திட்ட மதிப்பீடு. CIPP model was developed primarily for program evaluation. 21. SIP மாதிரியில் வளரறி மதிப்பீடு முக்கியமாக எதனுடன் தொடர்புடையது? சூழல், உள்ளீடு மற்றும் செயல்முறை மதிப்பீடுகள். SIP மாதிரியில் வளரறி மதிப்பீடு முக்கியமாக எதனுடன் தொடர்புடையது? சூழல், உள்ளீடு மற்றும் செயல்முறை மதிப்பீடுகள். In SIP model, formative evaluation is primarily associated with context, input and process evaluation. 22வது கேள்வி. ஆங்கில வகுப்புகளில் ஷேக்ஸ்பியரை கற்பிக்கும் அதே வேளையில் பலதரப்பட்ட பின்னணியில் இருந்து வரும் சமகால எழுத்தாளர்களை தவிர்ப்பது என்பது எந்த பாடத்திட்டத்தின் ஒரு எடுத்துக்காட்டு? பூஜ்ய பாடத்திட்டம் அல்லது இன்மை பாடத்திட்டம். ஆங்கில வகுப்புகளில் ஷேக்ஸ்பியரை கற்பிக்கும் அதே வேளையில் பலதரப்பட்ட பின்னணியில் இருந்து வரும் சமகால எழுத்தாளர்களை தவிர்ப்பது என்பது எந்த வகையான பாடத்திட்டத்தின் ஒரு எடுத்துக்காட்டு? இன்மை பாடத்திட்டம் அல்லது பூஜ்ய பாடத்திட்டம். The decision to teach Shakespeare in English classes while omitting contemporary authors from diverse backgrounds is an example of the null curriculum in action. 23வது கேள்வி. பாடத்திட்ட அமைப்பின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை எதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? அறிவின் ஒன்றோடொன்று இணைந்த தன்மையை மாணவர்கள் காண உதவுவதற்கு. பாடத்திட்ட அமைப்பின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை எதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? அறிவின் ஒன்றோடொன்று இணைந்த தன்மையை மாணவர்கள் காண உதவுவதற்கு. The integrated approach to curriculum organization is most effective for helping students see the interconnectedness of knowledge. 24வது கேள்வி. எந்த பாடத்திட்ட மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது? டைலர் மற்றும் வீலர் மாதிரிகள் இரண்டுமே மதிப்பீட்டு கட்டத்தை கொண்டுள்ளன. எந்த பாடத்திட்ட மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது? டைலர் மற்றும் வீலர் மாதிரிகள் இரண்டுமே மதிப்பீட்டு கட்டத்தை கொண்டுள்ளன. Which curriculum model provides a framework for both developing and evaluating a curriculum? Both Tyler's and Wheeler's models include an evaluation step. 25வது கேள்வி.
பயனுள்ள பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டின் இறுதி நோக்கம் என்ன? மாணவர்களுக்கு அர்த்தமுள்ள மற்றும் பயனுள்ள கற்றல் அனுபவங்களை எளிதாக்குதல். பயனுள்ள பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டின் இறுதி நோக்கம் என்ன? மாணவர்களுக்கு அர்த்தமுள்ள மற்றும் பயனுள்ள கற்றல் அனுபவங்களை எளிதாக்குதல். The ultimate goal of effective curriculum design and development is to facilitate meaningful and effective learning experiences for students. So இத்துடன் 25 கேள்விகள் முடியுது. இந்த யூனிட்டோட PDF அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வாகைச்சுடரை பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.